ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட்ற டைமுக்கு போகும். அவங்க சாப்பிடும்போது நம்மளை கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்கன்ட்டு பார்ப்பாங்க. ஒரு நாள் அப்படிதான் நான் சாப்பிட்டு வரேன். எங்கள் அம்மா பக்கத்தில் 5 தம்பிங்க படுத்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. குப்பைத்தொட்டியில் போய் பொறுக்க ஆரம்பிச்சு. அதை விழுந்த இந்த ஜாங்கிரி வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு அதில் பிளாஸ்டிக்கெல்லாம் பொறுக்கி விற்று அம்மா கீழே ₹1.50 காசு கொடுத்தா அம்மா கஞ்சி காசு கொடுப்போம். நான் ஒரு வாட்டி சூசைட் பண்ணி கூட ட்ரை பண்ணிட்டேன். அப்படியா? ஆமாம். எங்கள் மனைவி பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரொம்ப வறுமை மேலே வீட்லேயும் நமக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குவார்ட்டர் பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு அதில் மூட்டை பூச்சி மருந்து கலந்துட்டு நைட்டு அந்த பைபிள் எடுத்துட்டு போய் பாத்ரூமில் உட்காந்தேன். பாத்ரூம் அன்னக்கூடல தண்ணி இருந்தால் அதை கீழே கொட்டிட்டு அது மேல உட்காந்து அழுகுறேன் பைபிள் வச்சுட்டு. அப்பா என்ன அவர் கூப்பிடுறாரு பேச சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா அதுன்னு அழுது. என் கூட பேசுங்க ஆண்டவர், என்ன அப்பதான் நான் போறான்ட்டு. அப்பதான் ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் வருது. எப்படில இருந்து வந்த பிறகு என்ன பிளான் பண்றான் வெட்டுறதுக்கு. கரெக்டா அவன் கத்தி எடுத்துட்டு வரான். நான் ரோட்ல மாட்டிக்கிட்டேன். ஜனமே எங்களை அப்படி பார்த்துட்டு ஒரு அம்மா கிட்ட வந்துட்டு வயசானவங்க, இந்த வீட்டுக்கு அப்பா வர போறீங்க. ஆமாம்மா, தயவுசெய்து வேணப்பா, 2 குழந்தைங்க வச்சிருக்கேன், இல்ல 2 பேரும் தூக்கு மனு செத்துட்டாங்கப்பா. ஆண்டவரை குறித்து அறியாதவ மக்கள் கூட அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஆண்டவரை குறித்து அறிந்தவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ அருமையான வல்லமையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திரைக்கு வெளியே வருவதே இல்லை. திரைக்கு அவர்களை கொண்டு வந்து திரையின் மூலமாக, இந்த ஈடன் டிவியின் மூலமாக அவர்கள் செய்தியை இவர்கள் மூலமாக கொண்டு செல்கிற அன்பு சகோதரருக்கும் சகோதரிக்கும் குடும்பத்திற்கும் அவரோடு பணி புரிகிற அன்பு சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காட்ஸ் கிரேஸ். ரொம்ப நன்றி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. உங்க சாட்சி எடுக்கிறது எங்களுடைய ஆசீர்வாதமாக நான் கருதுகிறோம். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். உங்க டிவி மூலியமா சாட்சி கொடுக்கறது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ஓகே மாஸ்டர். ஸோ உங்க சின்ன வயசுல இருந்து அப்படியே போலான்னு பாக்குறேன். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க மாஸ்டர்? உங்க சென்னை தான். இங்கதான் பிறந்து வளர்ந்தது, கொருக்குப்பேட்டை. ஸோ என்னுடைய பேர் வந்து கோபி. ரசிக்கப்படாத முன்னா என்னுடைய பேரு கோபி. சின்ன வயசு எங்க அம்மாவுக்கு வந்து 6 பிள்ளைங்க. நாங்க மூத்தவன் நான் தான். ஓகே ஓகே ஓகே. எங்க அம்மா வந்து சண்டே ஸ்கூல்ல ரசிக்கப்பட்டாங்க. பெங்களூர் எங்க அம்மா வந்து. அப்பா ரசிக்கப்படாம எங்க அப்பாவுக்கு வந்து இந்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சென்னைக்கு. ஓகே ஓகே. எங்க அப்பா பயங்கரமான ட்ரிங்கர் அவரு. அப்படியா? ரொம்ப அதிகம். அப்போ அம்மா வந்து ஃபெய்த், அப்பத்துல இருந்து ஃபெய்த். ஆனா சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க. வீட்டுல போய் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்து நாங்க 6 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க தான். நீங்க எத்தனாவது? நான் தான் மூத்த மகன். அப்படியா? ஆனா அம்மா வந்து அவங்க ரகசியமாவே ஆண்டவரை தேடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னாங்க. எங்க அம்மா சர்ச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் போனா கூட எங்க அம்மா வந்து அப்பா கூப்பிட்டு வந்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்பா. அப்போ அப்பா குடிப்பழக்கத்திற்கு ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப இதா இருப்பீங்களா? ரொம்ப கஷ்டம். பஸ் ரொம்ப என்ன எப்படி சொல்றதுன்னா, எதிர் வீட்டுல ஒரு தட்டு சாப்பாடு கொடுப்பாங்க எங்க அம்மாக்கு. அந்த ஒரு தட்டு சாப்பாடு எங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குடி வச்சுட்டு அவங்க வெறும் பச்சை தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி குடிச்சிட்டு படிப்பாங்க. நானும் படிக்கல பஸ். அப்படியா? எனக்கு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். அந்த சென்னை மின்ட் பகுதியில் சவுன்வெல்சி ஸ்கூல் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. அந்த ஸ்கூலுக்கு ஏன் போவேன்னா, மதியானத்தில் அந்த சத்துணவு சாப்பாடு போடுவாங்க. அப்போ காசு இலை வாங்குறது கூட காசு இல்லை. அப்போல்லாம் வந்து ஸ்கூல்ல தட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கரெக்டா பெல் அடிச்ச உடனே மின்ட் பிரிட்ஜி ஒன்று இருக்கும். இந்த காய்கறி எல்லாம் பூக்கடைன்னு ஒண்ணு இருக்கு சென்னையில. பூக்கடை கொத்தால் சாவடியானுவாங்க. அதுல ரிக்ஷால ஏத்திட்டு வருவாங்க. அந்த பிரிட்ஜாண்ட வந்து நின்று யாராவது பின்னாடி தள்ளி விட்டா 15 காசு கொடுப்பாங்க. நான் அந்த பெல்லு அடிக்கும் நேரத்துல அந்த மின்ட் பிரிட்ஜாண்ட வந்து நிற்பேன். ஓடி வந்து நின்று அந்த ரிக்ஷாவை மேல தள்ளுவேன். தள்ளினோடனே 15 காசு கொடுப்பான். மறுபடியும் ஓடி போய் 5 காசு இலை, 5 காசு ஊறுகாய், சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வருவேன்.
இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு நாள் நீங்க வளரும் போது அதான் கேட்குறேன். இப்போ நீங்க வளர்ந்து வளர்ந்து வரும்போது ஸ்டேஜில் அப்பா குடிக்கிறாங்க, வறுமை அடி, இதுல உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ரெண்டா பிறந்தானு கூட இருந்தது. எல்லா பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் நல்ல வசதி சாப்பிடுவாங்க. நான் மட்டும் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட்ற டைமுக்கு போவேன். அவங்க சாப்பிடும்போது நம்மளை கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்கன்ட்டு பார்ப்பாங்க. ஒரு நாள் அப்படிதான் நான் சாப்பிட்டு வரேன். எங்க அம்மா பக்கத்துல 5 தம்பிங்க படுத்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அந்த சுச்சுவேஷன்ல தான் ஃபோன் எடுத்து சென்னையில் இருக்க எல்லாம் குப்பை தொட்டியில் போய் பொறுக்க ஆரம்பிச்சு. அதில் விழுந்த இந்த ஜாங்கிரி வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு அதில் பிளாஸ்டிக்கெல்லாம் பொறுக்கி விற்று அம்மா கீழே ₹1.50 காசு கொடுத்து அம்மா கஞ்சி காசு கொடுத்துருவாங்க. இந்த ரோட்ல அந்த அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் ஸோ அது ரொம்ப ஒரு பசி கொடுமை, ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிருந்தா சாப்பாடு அப்படின்னா அப்ப இருந்திருக்கும்ல, மதிய உணவு மதியான உணவு மட்டும்தான். அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கும், தம்பிங்களுக்கெல்லாம் இருக்காது. ஏன் அவங்க சின்ன பசங்க எல்லாம் எனக்கு 12-13 வயசு தான் இருக்கும். அப்போ நான் தான் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. ஓகே ஓகே. அப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சேன். ₹5 சம்பளம். நீங்க 6ஆம் கிளாஸ் நிப்பாட்டிட்டீங்க? அவ்வளவுதான். படிப்பு வந்துச்சா உங்களால? படிக்க ஆர்வம் இருந்ததா இல்ல நீங்களே? படிப்பு ஏறல. ஒண்ணு படிப்பு ஏறல, ரெண்டாவது புக்ஸுக்கு வாங்கி கொடுக்கல, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க இல்ல ஒரு சாப்பாடு கூட ஆளு கிடையாது. நாங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க, சொந்த பந்தத்தினால கூட கைவிடப்பட்டவங்க. அப்பா என்ன பண்ணாங்க சின்ன வயசுல உங்களுக்கு? அப்பா வந்து நல்ல கவர்மெண்ட் ஒர்க்கர் தான், கார்பரேஷன் வேலை ஒர்க்கர், மேஸ்திரி. சம்பளம் எதுவும் வீட்டுக்கு வராது, ₹1 தர மாட்டாரு, வேலைக்கே சரியா போக மாட்டாரு, எனி டைம் ட்ரிங்கிங் தான். குடிப்பழக்கத்தை அப்படியே எங்க அம்மாலாம் ரொம்ப கனவு கண்டிருந்தாங்க. பெரிய பையன் சின்ன வயசுலவே கஷ்டப்பட்டு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறான், இவன் வளர்ந்துட்டு எங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க அம்மா. சரி. ஆனா நான் வளர்ந்த விருந்த நானும் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன். கெட்டு போயிட்டு எல்லா விதமான போதை பழக்கம். அப்பாவே எப்பெல்லாம் எனக்கு கோவம் வருமோ அப்பெல்லாம் வந்து குடிச்சு வந்து அப்பாவை அடிப்பேன். அடிச்சுட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவேன். அப்படி உங்க லைஃபே ஒரு டிஃப்ரெண்டான, இல்ல எல்லாரும் மாதிரியான யதார்த்தமான வாழ்க்கை கிடையாது இல்ல. நீங்க பின்பலமே வறுமையின் கோட்டுக்குள்ளதான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பின்பலம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுடைய அம்மா ஃபேமிலி எல்லாம் நல்ல பணக்கார வசதியானவங்க தான். எங்க பெங்களூர்ல எல்லாம் அவங்க கூட எங்களுக்கு யாரும் கை கொடுக்கும், யாரும் பண்ணல, கை கொடுக்கல. சப்போர்ட் கேட்டிருப்பாங்கல்ல அம்மா? கேட்டதுக்கெல்லாம் ஒரு வாட்டி அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு சின்ன வயசு, எங்க 5-6 பேரை கூட்டு போய் அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டாண்ட கூட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட கனவு கூட நம்ம வச்சுன்னு வாழ முடியாது, ஆனா பிள்ளைங்க எல்லாம் பட்னியா வந்து சாகுதுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ வாசல்ல போனோடனே எங்க ஆயா கேட்டாங்க, எதுக்கு கூப்பிட்டு வந்தவங்க பசங்களை அப்படின்னா. இல்லம்மா என் கனவு இந்த மாதிரி இருக்கிறாரு, இதுங்க பட்னி கறந்து சாதுமா, நான் இங்கே ஏதோ ஒரு வீட்டு வேலை செஞ்சு கூட நாங்கள் என் பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊற்றுக்கிறானோன்னு எங்கள் ஆயா சொன்னாங்களே. சீச்சி, உன் பிள்ளைங்க பாரு எங்கே இருக்காங்க, சென்னையில் பிளாட்பாத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, நாங்கள் என்ன ஜாதின்னு கூட எங்களுக்கு தெரியாது, கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னாங்களாம். வேணா நீ ஒண்டியே வந்துடு, உனக்கு ஒரு வேளை கஞ்சி ஊற்றுறோம் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டு வந்தேன், செத்தா என் பிள்ளைங்களோட செத்துடுவேன், ஆனா அவன் வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு மனசுக்குள்ள இயேசு பத்தி ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அம்மா சின்ன வயசுல இந்த ஜபத்துல நடத்துனாங்க, சண்டே ஸ்கூல் போவாங்க சின்ன வயசுல, சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனா அது பின்பற்றல. ஏன்னா வறுமையினுடைய உச்சகட்டம் தான் எங்களுக்கு. ஏன்னா மாத்தி போடுற சத்து கூட கிடைக்காம ஒரு ஃப்ரெண்டு வீட்டாண்ட போய் சாப்பாடுக்காக உட்கார்ந்து இருக்கிறது, அப்புறம் பிளாஸ்டிக் பொறிக்கிறது, குப்பை தொட்டில பொறிக்கிறது. இப்ப டீ கடையில போய் வேலை செய்வேன், ₹5 சம்பளம் கொடுப்பான். சாயந்தரம்னா 4 மணிக்கு 5 மணிக்கு சம்பளம் கொடுப்பான், 4 மணிக்கு வந்து அப்பா வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வருவாரு. நான் போய் சம்பளம் கேட்கும்போது உங்க அப்பா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னுவாங்க. அப்ப நீங்க அவங்க சண்டை போடுவீங்களா? அவங்க ஆளுக்கு ஏன் பண்ண முடியாது, சின்ன வயசு 13 வயசு. ஒரு நாள் வேலைக்கு போனதான் இவர் சம்பளம் வாங்கிட்டு போறாருன்ட்டு நான் வேலைக்கு போகல, பசங்க கூட விளையாடிட்டு இருக்கேன். என்னை கண்டுபிடிச்சிட்டு வந்து சரியான அடிக்கிற, தப்பிச்சுன்னு ஓடுறேன். ஓடிட்டு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல நைட்டு 12 மணிக்கு படுக்கிறேன். பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று போகுது ஆந்திராக்கு, அதில் ஏறி படுத்துட்டேன், எங்கே போகிறதுன்னு தெரியாது. வெளியில டிடிஆர் வந்து கீழே இறக்கி விட்டா, அந்த பிளாட்பாத்தில் படுத்தேன். காலையில் எழுந்து பார்த்தா குடூர் ரயில்வே ஸ்டேஷனு. பசி
அப்போ ரோடு மேலே வந்து எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கையேந்து பவன் மாதிரி. எல்லார்கிட்டையும் கேட்குறேன், அவனும் யாருமே டிஃபன் வாங்கி தரல, ரொம்ப பசி. அப்போ அந்த கூடூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும். ஓகே. அந்த ஹோட்டலோட போய் கேட்குறான், நான் பசிக்குண்ணா, முடியலண்ணா அப்படின்னு கேட்கும்போது, இந்த எச்சையெல்லாம் எடுத்து போடுங்க, இந்த தட்டெல்லாம் கழுவுங்க அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஏதாவது கொடுங்க, நான் பசிக்கணும்னு கொஞ்சோண்டு பொங்கல் கொடுத்தாரு. அது சாப்பிட்டு அந்த எச்சையெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் போட்ட பிறகு மறுபடியும் என் தம்பிக்கு ஞாபகம் வருது, அம்மா ஞாபகம் வருது. நான் சாப்பிட்டுட்டேனே, அவங்க எல்லாம் பட்னியாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு வாலிபர் நின்று, அண்ணா நான் சென்னையிலேருந்து வந்துட்டேனே, என்னை எப்படியாவது வீட்டுக்கு ட்ரெயின் ஏற்றி டிக்கெட் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னா, அப்பா என்கிட்ட எதுவும் காசு இல்லை, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாம் வீடுங்க இருக்குது, அங்கே போ உனக்கு எதாவது கொடுப்பாங்கன்னப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எல்லாமே ஓலை வீடுங்க தான். அப்போ போய் அங்கே பிச்சை எடுத்தேன். மண்பா சென்னையிலேருந்து வந்திருக்காம்மா, மறுபடி வீட்டுக்கு போகணும், அங்கே அம்மா தம்பிங்களை பார்க்கணுன்னப்போ எல்லாம் 4 50 காசு 10 காசு இப்படி கொடுத்தாங்க. ஸோ அதில் திட்டினவங்களும் இருப்பாங்களே, நிறைய சில பேர் பொய் சொல்கிறேன்னு கூட அது மாதிரி கேள்வி கேட்டாங்க, திட்டினாங்க, ஒரு மாதிரியா இது பண்ணாங்க. அதெல்லாம் அனுபவிச்சு தான் அந்த காசு எடுத்துட்டு டிக்கெட்டு கூட எடுக்கல, இந்த அம்மா கையில கொடுத்துட்டா கஞ்சி ஊத்துவாங்கன்னு சொல்லி அங்கிருந்து மறுபடியும் டிக்கெட் எடுக்காம அந்த வண்டியில வந்து இறங்கி. ஆமா, இப்ப நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்துச்சு. குடி பழக்கத்துல இருந்து போதை எல்லாமே எல்லா பழக்கம் வந்துச்சு. பட் அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருந்தா தான் அதெல்லாம் பண்ண முடியும். எனக்கு வந்து குடி அது இல்லாம நிறைய ட்ரக்ஸ், இது ஆன்ஸ் பாக்கு, அதுவும் உங்களுக்கு அப்படியே. ஆமா. ஸோ அப்படியே உங்க லைஃப் போகும்போது வேற என்ன மாற்றம் நடக்குது? இவ்வளோ வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. என் வாழ்க்கை இப்படியே போகும்போது எனக்கு திருமணம் ஆச்சு. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். அப்படி எந்த வயசுல பண்ணீங்க? ஆனா 21 வயசுல லவ் பண்ணது எதிர்ப்பு இருந்ததா? எதிர்ப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க மனைவியோட சூழ்நிலை எப்படின்னா, அவங்க அப்பாவும் பயங்கரமான ரவுடி, அம்பத்தூர்ல பேர் போனவர். சரி, ஓகே. ஆதித்ய என்னன்னா கேள்விப்பட்டாங்கன்னா பெரிய ரவுடி தான். சரி. அப்படியே சாராய் விற்கிற குடும்பம் அவங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட நிம்மதி இல்லாதனால அவங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க, கடைசி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நீங்க என்ன மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னன்னா, அவங்க அப்பா குடிகார மனுஷன், ரொம்ப நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஸோ என்கிட்ட வந்து அவங்க நிம்மதியா வாழலாம்னு நினைச்சாங்க. இப்ப நானும் குடிகாரன் ஆயிட்டேன்ல, அவங்க நினைச்ச பாக்குற வாழ்க்கை இல்லை. எங்க அம்மா எப்படி பட்னி கடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ இவங்களும் அதே மாதிரி பட்னி கடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையில நான் ஒரு பெரிய பாக்கியவான் தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா ஜெபிக்கிற தாய், ரெண்டாவது மனைவி என்னை சகிச்சு எனக்காக எங்கெல்லாம் ஜப கூட்டம் நடக்குமோ அங்கெல்லாம் போய் உபாஸ் கூட்டத்துல உட்காந்து பாசங்கிட்ட சொல்லுவாங்க, என் கணவன் ரட்சிக்க பண்ணையா, ஜெபம் பண்ணுங்கயா, ஜெபம் பண்ணுங்க, எங்க நடந்தாலும் போய் உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி தெரிஞ்சது? அம்மா மூலியமா. ஸோ 21 கல்யாணம் முடிச்சிட்டீங்க இந்த மாதிரி. ஸோ குழந்தை இப்போ ஃபர்ஸ்ட் பையன் வந்து 23 வயசுல பிறக்கலாம். சரி சரி. குழந்தை பிறந்து வெடிக்கால 4 மணிக்கு டாக்டர் அம்மா வந்து சொல்றாங்க, குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வாங்கன்னு. என்கிட்ட 35 காசு தான் இருக்கு. பாலுக்கு வந்து ₹1 10 காசு பால், காசு இல்ல. குழந்தை பிறக்கும்போது பிளாட்பாட்ல பட்டு இருக்க மண்ணுல. அப்போ டீ கடைக்கார 5 மணிக்கிட்ட போயிட்டு கடை தந்தோன்னு கேக்குறானே, நான் அப்படிமா தரேன்னா ஒத்துக்கலாமா. அப்போ பக்கத்துல பல்ல டீ குடிக்கிறவங்களாம் பார்த்து அவங்க காசு கொடுத்தாங்க, குழந்தைக்கு பாலாம்பா நான் தரேன் கூடன்ட்டு. பால் வாங்க கூட காசு இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது லைஃப்ல? அதுக்கப்புறம் எங்க மனைவி, அதுக்கு முன்னாடி சொல்ல போனா ஒரு சின்ன ப்ராப்ளம், மூவேந்தர் ஃபைனான்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்டும் கூட. சரி சரி. இந்த ஃபண்டு சீட்டு மாதிரி பிடிச்சிட்டு நல்லா வந்துடலான்ட்டு. அதுலதான் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, என் ஃப்ரெண்டுங்க ஏமாத்தி எல்லாம் ஓடிட்டானுங்க. நான் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிக்கிட்டனால என்ன பண்ணிட்டேன், எங்க மனைவியை கூட்டிட்டு அம்பத்தூருக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்கதான் குழந்தை பிறக்கிறது. சரி. அதுக்கப்புறம் எங்க வாழ்றேன்னு தெரியாம என் குழந்தையும் கூட்டிட்டு மனைவி கூட்டிட்டு பெரியபாளையம் ஆர்னி பக்கத்துல ஆர்னின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் இருந்து அங்க கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பெரிய வேலை. ஒரு நாளைக்கு 35 ரூபாய் சம்பளம். விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல, உங்க நாலேஜ் இல்லாம அவங்க ஓடிட்டாங்க. காசு நாலேஜ் அவங்க அப்படி போயிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அங்க குளத்து வேலைன்னா 35, அது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை? அந்த வேலை ஐயோ, ஒரு நாளைக்கு 2 நாள் வேலை இருக்காது, 3வது நாள் வேலை இருக்கும். எங்க மனைவி என் தம்பி பார்க்க வரான், என்ன இங்க இருந்து 3வது தம்பி வரான். சரி, அங்க அண்ணன் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வரான். அப்போ அவங்க அண்ணி இந்த விறகெல்லாம் பொறுக்கிட்டு தலையில வச்சுட்டு கீஞ்சி போய் ஜாக்கெட்டு போட்டு வராங்க.
நானும் ஒரு வீட்டாண்ட கலவை கலந்துக்கிட்டே இருக்கேன். என் தம்பி வந்து என்னையே கேட்கறான், இங்க கோபியன் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தெரியல, அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு உருவம் மாறிச்சு. பா. அந்த அளவுக்கும் உருவம் மாறிச்சு. அப்போ யாரா என் பேர் கேட்கறாங்கன்னு திரும்பி பார்த்தா தம்பி. அப்புறம் மகேஷ் அப்படின்னீங்கன்னா அவன் கர்த்தர் பெரியவர். ஸோ அது ஒரு கடினமான காலங்கள்ல. நான் ஒரு வாட்டி சூசைட் பண்ணி கூட ட்ரை பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா, எங்க மனைவி பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரொம்ப வறுமை மேல வீட்லேயும் நமக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குவார்ட்டர் பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு அதில் மூட்டை பூச்சி மருந்து கலந்துட்டு நைட்டு குடிச்சிட்டு படுத்துட்டேன். காலையில் செத்து போயிடலான்னு பார்த்தா காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சு வேலைக்கு போகிறேன். எப்படி தான் தெரியல. சாவலேருந்து மூட்டு பூச்சி மருந்து பிராண்டியில் கலந்து குடிச்சிட்டேன். சரி. ஆனா எங்க மனைவி டெய்லி ஒரு வாட்டி, எங்க மனைவி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபுல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுத்து கீழே விழுந்தாலும் இல்லை கூட்டு போய் பாத்ரூம்ல வச்சு துணியெல்லாம் கழட்டி குளிப்பாட்டு சுத்தம் பண்ணி இந்த மறுபடியும் ட்ரெஸ் மாட்டி வந்து படுக்க வச்சுட்டு கை ஊற்றி ஜோம் பண்ணும். அழுதுட்டே ஜோம் பண்ணுவா. அதேதான் சொல்றேன், நல்லா ஜெபிக்கிறவங்க இருக்கிறதுனால கர்த்தர் என்ன. அன்னைக்கு நைட் அந்த கோட்டில் அந்த மோட்டு பூச்சி மருந்து ஊற்றி குடிச்சிட்டு படுத்தேன். காலையில் செத்துருவோம், இருக்க மாட்டோம். ஆனா காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்துட்டு வேலைக்கு போறேன். அது என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் எனக்கும். ஒண்ணுமே செய்யாது. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் 2000 ஒரு கேங்கோடு கூட நான் இருந்தேன். 26 வயசு இருக்கும். 26 வயசுல ஒரு ஜனவரி 31 நைட்டு எல்லாம் ஆஃப் இன் இயர்னு கொண்டாடுவாங்க இல்லையா. நானும் இந்த ரவுடி பசங்க கூட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். அப்படியா? ஆமா. அது மாதிரி நைட்டு ஆடிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் எங்களை சுத்து போட்டுவாங்க. சரி. எங்க ஆப்போசிட் பார்ட்டி. அப்ப என் கூட இந்த 2 பேர் ரவுடி தப்பிச்சிட்டானுங்க. நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஃபுல் போதை. சரி. இந்த பவுன்சர்னு சொல்லுவாங்க, முள்ளு முள்ளா இருக்கும் கையில போட்டு, அது போட்டு அடிச்சோம்னா இந்த பல்லெல்லாம் உடஞ்சி இந்த இடம்லாம் வீங்கி கீழே விழுந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி எங்க அம்மாவும் என் மனைவி சபையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 31 நைட்டு யாரோ ஒரு கை வந்து என்னை காப்பாத்தி தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு கதவை சாத்திச்சு. யாருமே உங்களுக்கு தெரியல? யாருன்னு தெரியல. அந்த 20 பேர் 25 பேர் என்ன வெட்டுறாங்க. ஆனா அது தெரியுது. எல்லாத்தையும் கையிலவே தடிக்கிட்டு இருக்குதான், முடியாம விழுதான். ஒரு கை வந்து என்ன தூக்கி உள்ள போடுது. அப்புறம் மறுநாள் பார்த்தா முகமெல்லாம் வீங்கி பயங்கரமா. அது யாரு உங்களுக்கு தூக்கி போடான்னு தெரியல. சரி சரி. ஆண்டவர் தான். அப்புறம் நான் உணர்ந்தது. ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க மனைவியும் எங்க அம்மா வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தம்பி மனைவி மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க. அவங்கதான் பார்த்தாங்க என்னுடைய சூழ்நிலை எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சண்டே எனக்கு ஈவினிங் ஆனால் குடிக்கலன்னா கையெல்லாம் ஒதுரும் பயங்கரமா. யாராவது மாட்டுவாங்களான்னு பார்ப்பேன். தனியா மாட்டாங்கன்னா அது வேற. சின்ன குழந்தைகள் விளையாண்டு இருந்தா கூட அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாம நகைலாம் கட்டிடுவேன். கம்பளோ செயின் இருந்தாலும் கட்டிடுவேன். அப்படியா? ஆமா, அந்த மாதிரி பண்ணுவேன். அதுங்களுக்கு சாக்லேட் விளையாடிட்டு இருக்கோம், சாக்லேட் ஏதாவது கொடுத்து அது கூட விளையாடிட்டு கோலி விளையாடுற மாதிரி விளையாட்டு அப்படியே கழுத்துல காலில் இருக்கிறது கயிற்றுவேன். ஆமா. அதே போல சாயந்தரத்துல குடிக்க காசு இல்லைன்னா யாரு மாட்டினாலும் தனியா மாட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பிடிக்கிறது இல்லை ஏதாவது மாட்டுவாங்க அப்படின்னு. அப்படி ஒரு நாள் சண்டே ஈவினிங் உக்காந்துருக்கேன். ஒருத்தர் வந்தாரு. சரி. அவருக்கு வந்து இன்னொரு அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நல்ல பையன் அவன் கோபி, ஆனா அவன் கெட்டு போயிட்டான். ஓகே. அவன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவன் சின்ன வயசுல. ஆனா இயேசுக்கு ஏற்ற இருதயம் அவன். நீங்க போய் பேசி பாருங்கன்னு சொல்லி அந்த ஏபிஎம் பல்படி கம்பெனி இருக்கு, இப்ப கூட நீங்க பார்க்கலாம். அதனுடைய ஓனர் வந்து மோகன்லால்னு ஒருத்தர். சரி. அவர் நேர வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கேன். எவன் குடி வாங்கி தருவான்னு அந்த எரிச்சல்ல இருக்கிறேன். இது வந்தவன ஸ்தோத்திரம் என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லைண்ணா இயேசு பத்தி சொல்ல வந்தேனே, வெளியே போய் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, மதம் மாத்து வந்துட்டீங்க, போயா வெளியே அப்படின்னு. இல்லைண்ணா ஆண்டவர் தான் அனுப்பிச்சாருன்னு சொல்லி அவர் பேட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து, ஆனா இது வச்சுக்கங்க, இதே ஆட்டோ ஏறி வாங்கினேன்னு. நான் நினைச்சேன்
தண்ணி அடிக்க காசு இல்லை நினைச்சா மனுஷன் 50 ரூபா கட்டுறாமா சார், சரி சரி குடு குடு நான் வரேன் அப்படின்ட்டு அந்த 50 ரூபா வாங்கிட்டு சரி இன்னைக்கு அந்த வைன் ஷாப் இங்கே இருக்கு, குறிப்பாடு கேட்டு பக்கத்துல. ஓகே ஓகே ஓகே. அங்க போய் ஒரு அன்னைக்கு வந்து கோட்டு 18 ரூபாவோ 20 ரூபா இருந்தது. அது வாங்கி குடிச்சிட்டு போறேன். போய் அந்த சர்ச்சு வாசல்ல நிக்கிறேன். எதுக்கு போறேன்னா மறுபடியும் அந்த ஆள் காசு கொடுப்பான் அப்படின்ட்டு போய் நிக்கிறேன் அந்த போதையில. சரி. நிற்கும் போது பாஸ் உள்ள இருந்து பேசுற வார்த்தைங்க. அப்ப பேசும்போது கண்ணு கலங்கிச்சு. ஆமால்ல, எவனுக்காக நம்ம அடிக்கிறோம், ஜெயிலுக்கு போறோம், என்னென்னமோ பாவம்லாம் பண்றோம். கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போறோம். ஏன் கொஞ்ச நாள் நம்ம நல்ல அம்மாவுக்கு நல்ல மகனாகும், மனைவிக்கு என்ன அறியாமலே அவர் பேசின அந்த மெசேஜ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக் கண்ணுல தண்ணி ஊத்தி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு ஏன் நல்ல அப்பா வாழக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சர்ச்சுக்கு வாரம் வாரம் போவேன். ஆனா பழக்கங்கள் இருந்தது. ஓகே 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 ஓகே. பழக்கங்கள் இருந்தது. அப்படி போயிட்டு வரும்போது போனா ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா, ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ், அந்த வார்த்தைகள் கேட்ட ஒரு ரிலாக்ஸ். ஓகே ஓகே ஓகே. கடைசிக்கு எப்படி ஆயிட்டேன்னா எங்க வீட்டுலவே ஒதுக்கப்பட்டவனா ஆயிட்டேன். என் தம்பிங்கள என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவனை வெளியே அனுப்பிச்சிருமா, இவனால நமக்கு கிட்ட பேரா இருக்கு, இவனால பொறுக்கி பசங்க எல்லாம் வீட்டாண்ட வராங்க, போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க, வெளியே அனுப்பிச்சிரு இவனை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் தான் அவங்க காப்பாத்து வளர்த்துனதெல்லாம் மறந்துட்டு கடைசிய அவங்க வளர்ந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அவங்களுக்கு இளைஞல் மாதிரி எல்லாமே ஒன்னாதான் இருந்தீங்களோ, எல்லாம் ஒரே ஃபேமிலியா கூட்டு குடும்பமா இருந்தோம். அந்த மாதிரி வேற சிச்சுவேஷன் வருது. ஆனா சர்ச்சுக்கு போவீங்க, குடிப்பீங்க, அப்படியே? ஆமா, குடிப்பீங்க, வாரம் சர்ச்சுக்கு போவீங்க, சினிமா பார்ப்பேன், எல்லாமே செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒரு நாள் எனக்கு அறியாமலே ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றேன். ஓகே. ஒரு 15 நாள் இருக்கும் காணும் பொங்கல். அந்த ஒரு அந்த காணும் பொங்கலுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. குடிக்கலன்னா கோச்சிக்குவாங்க, தப்பா நினைப்பாங்க. கோச்சிக்காதீங்க, நான் வந்து காணும் பொங்கல் வரைக்கும் நான் குடிப்பேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணேன். கடவுள்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? அது எப்படி பண்றது, ஏன்னா இப்படி எல்லாம் பண்ண கூடாது. சரி சரி. ஆனா என்ன அறியாம அது பண்றாரு, முடியல, அதை விட முடியல. ஆமா, அதே போல காணும் பொங்கல் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா 12 மணி வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுல வந்து வாங்கி எடுத்துட்டு விழுந்துட்டேன். அதே போல எங்க மனைவி எப்போ போல என்ன கூலிப்பாட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. கால் எழுந்துட்டு பாக்குறேன், அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறேன். முழங்கால் போட்டேன், கைகள் வைத்தினேன். ஆண்டவர் இன்னிலேருந்து ஒப்பு கொடுக்குறான்னு ஒப்பு கொடுத்தேன். சரி. அன்னி போயிடுச்சு குடி. இது வந்து 2000 நடக்குது. அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. இதுதான் ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சதா? ஏதாவது நீங்க ஜோம் பண்றீங்க, அதோட அப்படியே எனக்கு ஒரு புது மாற்றம் நானா அப்படின்றது மாதிரி இருந்தது. ஏன்னா நீங்க டெய்லி குடிக்கிறதா இருக்கும் போது அது டக்குன்னு ஞாபகம் வரும்ல. அந்த சில பேர் டயத்துக்கு 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா ஞாபகம் வரும்ல சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டுங்க விடலையே, நீ போய் சொல்ற, சரி நீ குடிக்கல இல்ல, எங்க கூட வான்ட்டானுங்க, வந்து உக்காரு, நாங்க குடிக்கிறேன் நீ பாரு. ஏன்னா எப்படின்னா அவங்க வைன் ஷாப் வந்து நான் போனேன்னா அவங்க என்ன பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஏன்னா எங்களுக்கே பத்தாது, இவன் வந்து எங்களுக்கெல்லாம் பிடிங்கி குடிச்சிருவான் அப்படின்ட்டு. அவங்களே நம்பல. சரி வரேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. பார்ல உட்கார வச்சாங்க, குடிச்சாங்க. குடிக்கும்போது நான் கம்முன்னு உட்காந்து அவங்க சைடிஸ் இந்த மிச்சரு அது இதெல்லாம் சொன்னேன். அதே கம்முன்னு அதை சாப்பிட்டு அவங்க ஃபுல்லா குடிச்சாங்க. சரி, 2 மணி நேரம் அவங்க கூட தான் இருந்தேன். உங்களுக்கு எந்த டெம்ப்டும் எதுவுமே வரல. அதான் சொல்றேன், இதா ஒருவன் இழுத்து கொள்ள விட்டா அவர் இடத்துல வேற யாரும் வர முடியாது. ஒருத்தர் செலக்ஷன் பண்ணிட்டாரு. என்ன நிறைய குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்களாம் சில இந்த மறுவாழ்வு மையம் அப்படிலாம் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரே ஜபத்துல அந்த ஜபத்துக்கு கருத்து கேட்டாரு பாருங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சின்ன ஜபத்துல முடிஞ்சிருச்சு. ஆமா, மரவே அந்த டெம்ப்டே இல்லாம போயிடுச்சா? அப்படியா? அது மேல உள்ள ஆர்வம் அந்த எதுவுமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு ஒரு மாற்றத்தை பாக்குறேன், ஒரு புது மனுஷனை பாக்குறேன். எப்படி சர்ச்சுக்கு ரெகுலரா போக ஆரம்பிச்சீங்களா? அது மாதிரி கேக்குறேன். சண்டே மட்டும் போக ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவும் எங்க ஒய்ஃப் அவங்க போற சபைக்கு, நமக்கு இங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, நம்ம குடும்ப சபைடா, நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் வருவாங்க, நீங்க அங்க வந்துரு அப்படின்னு என்னை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க.
ஓகே ஓகே. ஸோ அந்த சபைக்கு பட் அவங்க தெரிஞ்சதா நீங்க இவ்வளவு மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கு, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு விஷயம் நினைக்கும் போது இன்னொரு விஷயம் நினைச்சா எனக்கு சிரிப்பாவும் இருக்கு. ஏன்னா அந்த சபையில எங்க மனைவி போய் உட்காந்து இருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில குஸ்தி போயிட்டு கூப்பிடுவேன் வெளியே. அப்போ பாஸ்டர் வந்து கெஞ்சுவார், பிரதர் போங்க பிரதர், ஒரு மணி நேரத்துல ஆராதனை முடிஞ்சு வந்துடும், அனுப்பியா வெளியே அப்படின்னுவேன். எங்க பாஸ்டர் நான் அப்படிதாங்க, வெளியே அனுப்பியா, ஏன் பொண்டாட்டி உன் சபையில ஏன் இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆக்கி போடுறேன் பேசி அதெல்லாம் பண்ணுவேன். லாஸ்ட்டுக்கு அங்கேதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அவர் கையில ஞானஸ்தானம் எடுத்து அவர்கிட்டவே உடன் உரைக்காரா இருந்து. ஆனா ஒரு அந்த மாற்றத்தை பார்த்திருப்பாங்கல்ல, அப்போ ரொம்ப என்ன நினைச்சாங்க அந்த மாற்றம்லாம்? வீட்டுல என்ன சொன்னாங்க? நம்பல. ஸ்டார்டிங்ல நம்பல. இவன் ஏதோ வேஷம் போடுறான், எனக்கு வேலை வேறு இல்லை அந்த நேரத்துல. சரி சரி. இவன் வேஷம் போடுறான், ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன்னா நமக்கு வேலைக்கு போகலான்னு கம்மன் இருப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஃபீலிங் இருந்தது. சரி. அப்புறம் போக போக அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறது, டெய்லி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. அப்படியெல்லாம் ஒரு நாள் பைபிள் என்ன முதல்ல ஒரு பாஸ்டர் கூப்பிட்ற உபாஸ் கூட்டத்தில் நீங்கள் பேசுங்கன்ட்டு. நான் சொல்கிறேன், போயா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, பைபிள் என்ன சும்மாவா, எனக்கு படிப்பே தெரியாது அப்படின்னும் போது ஒரு 3 மாசமா அவர் கெஞ்சிறார் போல. அப்புறம் 4ஆம் மாசம் வந்து சொல்றாரு, ஆவியானவர் உன்னை பேச சொல்றாரு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து நீ தான் பேசணும் உபாஸ் கூட்டத்துலன்ட்டு போயிட்டாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பைபிள் பார்த்துட்டு இருக்க எங்க மனைவி வந்தாங்க. என்ன ரொம்ப புதுசா இருக்கு, பைபிள் பார்த்துட்டு இருக்க, எழுந்துச்சு போனா வீடு கழுவணும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பைபிள் படிச்சுட்டு அது தேடிட்டு இருக்கேன். நான் எப்படி படிப்பேன்னா அப்பெல்லாம் ஆ வா இரு அவர், இதுதான் நம்மளுடைய படிப்பே கம்மி தான். ஆமா, கூட்டி கூட்டி அந்த மாதிரி. அப்போ மறுபடியும் எங்க அம்மா வந்தாங்க, நீ படிச்சு கிழிச்சிட்டு போதும்பா, எழுந்து போனாங்க வீடு கழுவுனாங்க. அப்படி மறைச்சு பார்த்தேன், கெட்டு போனப்பெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணீங்க, இப்போ பைபிள் படிக்கும்போது இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த பைபிள் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்தேன். பாத்ரூம் அன்னக்கூடல தண்ணி இருந்தா அதை கீழே கொட்டிட்டு அது மேல உட்காந்து அழுகுறேன் பைபிள் வச்சுட்டு. அப்பா என்ன அவர் கூப்பிடுறாரு, பேச சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா அப்படின்னு அழுது, என் கூட பேசுங்க ஆண்டவர், அப்பதான் நான் போறேன் அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் வருது, எவ்ரிதிங் ஃபினிஷ் மை சன் கோ அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வருது. நமக்கு இங்கிலீஷே தெரியல. நான் ஏஞ்சி டிவி ஏதாவது போட்டுருப்பாங்கன்னா நான் அப்படி இப்படி எட்டி பாக்குறேன், ஒண்ணுமே இல்லை. சரி, அந்த டிஃபரெண்ட் தெரியுதா கேட்கும் போது? அது ஒரு மெல்லிய சத்தங்க. ஓகே ஓகே. அது வந்தோடனே பைபிள் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு நேர போய் நிக்கிறேன். முதல் பிரசங்கமே சகரியாவும் எலிசபெத்து குறித்து பேசுறேன். அந்த பிரசங்கம்லாம் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இயேசு பத்தியாவது பேசிடலாம், சரி, ஆனா சகரியா பற்றியும் எலிசபெத்தை பற்றியும் பேசுறேன். உங்களுக்கு பைபிள் படிச்சது இல்ல, நீ பைபிள் படிச்சது இல்ல. அந்த ஒரு அதிகாரமே நான் உள்ள உட்காந்துன்னு போக முடியல. ஆனா அந்த படிக்கிறதுக்கு 3 hour 4 hour ஆகுது, கூட்டி படிக்க. ஆனா முதல் பிரசங்கமே அங்கதான், தேவதூதன் வந்து தரிசனமானது, சகரியா கூட பேசினது, அப்புறம் எலிசபெத் மலடியா இருந்தது. அது எப்படி ஆனது? 20 நிமிஷம் பேசுறேன். 20 நிமிஷத்துல ஜனங்க அபிஷேகத்தை நிரம்புறாங்க. அது உங்களுக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொண்டு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். நார்மலா தான் பேசிருப்பீங்க அப்படிதானே? அந்த நார்மலா அபிஷேகம் எல்லாமே இதாயிட்டாங்களா? எல்லாமே அப்படியே நிறைய அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க என்ன அந்நிய பாஷை ரிசீவ் பண்ணல? நான் ரிசீவ் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அப்ப எனக்கு அந்நிய பாஷை பேர் வரல. சரி 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 சரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்நிய பாஷை. ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆமா. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? வேலைக்கு தான் போக ஆரம்பிச்சீங்களா? வேலைக்கு கூலி வேலை போயிட்டு வந்துட்டு அப்படியே வேலை செட் ஆகல. அப்புறம் ஒரு மீன் பாடி ஒண்ணு வாங்கினேன். காய்கறி வாங்கிட்டு நம்ம திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரை ஏமாத்தக்கூடாது, ஆண்டவருக்குள்ள எந்த வேலை செஞ்சா என்ன அப்படின்ட்டு காய்கறி மீன்பாடியில போட்டுட்டு தெருவை விற்க ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. வசனங்கள்லாம் எழுதி அதுல வசனம் போட்டு அதுலாம் வசனத்தை எழுதி, சரி சரி, என்ன பார்த்தோம்னா அந்த ஏரியால இவனா நம்ம சில பேர் இவன் வந்து ஏதோ கேஸ்ல மாட்டு போறோம்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு இவன் அடிக்கிறான், ஏதோ ஒரு அடிக்கிறான். நிறைய பேர் ஆப்போசிட் எல்லாம் அப்படியே நீ நடிக்கிறடா, எங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தனை சரியான அடி அடிச்சு கேஸ் அவன் மேல போட்டு ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன்.
அவன் வந்து ஜெயில இருந்து வந்த பிறகு என்ன பிளான் பண்றான் வெட்டுறதுக்கு. கரெக்டா அவன் கத்தி எடுத்துட்டு வரான், நான் ரோட்ல மாட்டிக்கிட்டேன். சரி சரி சரி. மாட்டிக்கிட்டோன்னு அப்போ வெட்ட போறான். என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து ரொம்ப சார்பான். அவனை பார்த்துக்கலான்டா, கம்னீர்ன்ட்டு அவன்கிட்ட. அவன் பேர் ரமேஷ். அவன் ரமேஷ், எங்க வீட்டுக்கு தண்ணி வரல, டேங்கு தண்ணி வரல, தெருவு தண்ணி வரல, நான் சோசியல் சர்வீஸும் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டேங்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், சரி அதுக்கப்புறம் நீ என்னை வெட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அவன் அங்கேதான் கத்தி வச்சு நிக்கிறான். இப்போ வெட்டு ரமேஷ் அப்படின்னு. அப்போ கையை பிடிச்சிட்டு சொன்னா, இல்ல நீ மாறிட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்னை மன்னிச்சிரு கோபி அப்படின்ட்டு கத்தி கீழே குத்துட்டு போயிட்டான். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கோபம்லாம் போயிடுச்சா? ஐயோ, அதுக்கு முன்னாடி யாராவது வரல இப்படி நீட்டு பேசினா அடி பாஸ் ஆயிடும். முன்னாடி இப்படி பேசக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அடி பாஸ் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை தெருவில் நடத்துறேன். அது என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஒரே தட்டுல சாப்பிட்டோம். அவங்க ரசிக்கப்படல. சரி சரி சரி. அவன் வந்து கூட்டத்தை நடத்தும் போது ஃபுல்லா குஸ்து வந்து ஸ்டேஜ்ல இருக்க ஆம்பிள் பேர் எல்லாத்தையும் புட்டிங்க அடிச்சு எல்லாம் அடிக்க வரான். ஜனமே ஜெயின்னு பாக்குது. சரி. அவன் ரொம்ப கிட்ட வார்த்தையில திட்டான். அப்போ என் தம்பிங்க பின்னாடி ரவுடி பசங்க எல்லாம் ஓடி வந்துட்டானுங்க. ஏன்னா கோபிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. எல்லாரும் சொன்ன கம்மன் இருங்க, எதுவும் பண்ணாருங்க. இல்லையா அப்படி பேச பரவாயில்ல இருக்கும். அப்புறம் அன்னைக்கு அப்படியே அவளை கெட்டான வார்த்தை திட்டம் போது மௌனமா இருந்துட்டு அப்படியே மறுநாள் காலையில் அப்படியே போறேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனா கோபி காட்டிட்டாரு. எப்படி வாழணும் அவன் அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறான், அவ்வளவு திட்டான். கோபி அது இவ்வளவு மௌனமா இருக்கலாம்னு நாங்களே ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த அப்படியே மாறுது. வீட்டுல எப்ப நம்ப ஆரம்பிச்சாங்க உங்களை? வீட்டுல அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி ஞானசாலம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். ஞானசாலம் எடுத்துட்டு பேரெல்லாம் மாத்தி கொர்நேலியூன்னு பேர் வச்சு. கொர்நேலியூ. எனக்கு கொர்நேலியூன்னு அது வரைக்கும் என்னன்னு தெரியாது. பாஸ்டர் மேல கோவம் எனக்கு. ஜான்சன் வச்சிருக்கலாம், சாமிவேல் வச்சிருக்கலாம். இது கொர்நேலியூ என்ன? சில இடங்கள்ல ஊழியத்துக்கு போகும்போது கூட சில பாட்டி அம்மாவங்க எல்லாம் நான் போலன்னா அவங்க பாஸ் கேட்பேன், அந்த குருக்லிக்கா பாஸ் வரலையான்னு கேட்பாங்க. அவங்களுக்கே வரல அந்த பேரு. அதுக்கப்புறம் தான் நான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது பாஸ்டர் படிக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவன் பேர் ஏன் இது வச்சேன். அப்பதான் அதுல இத்தாலி பட்டணத்துல 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியூ எண்ணப்பட்ட, அவருடைய தான தர்மங்களை ஜபங்களை எண்ணப்பட்ட. அப்பதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது ஒரு நல்ல யூனிக்கான ஒரு பேரு. ஆமா ஆமா ஆமா. சோ அப்படி அபிஷேகம் எப்படி அந்நிய பாஷையில எப்படி ரிசீவ் பண்ணி? அப்புறம் நான் தனி ஜபம் நிறைய தனி ஜபத்துல இருப்பேன். தனி ஜபத்துல நிறைய தரிசனங்களும் சரி சொப்பனங்களும் ஆவியானவர் இறங்குறது. ஒரு ராத்திரி நைட்டு நான் எப்பவுமே 1 மணி நேரம் ஜெபிக்காம தூங்க மாட்டேன். ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுல கூட்டு குடும்பம் எனக்கு வந்து இவ்வளவு இடம் தான் இருக்கும் படுக்கிறதுக்கு. ஜுரத்துல வந்து அப்படியே உட்காந்து என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்திருக்கும் போது ஒரு கை வந்து என்னை தடவிட்டே இருக்கு. நான் எங்க அம்மா எப்ப நான் அந்த மாதிரி ஜுரத்துல படுத்தேன்னா இப்போ கூட எங்க அம்மா நான் ஒரு மாதிரியா படுத்தேன்னா எங்க அம்மா வந்து என் தலையை எடுத்து அவங்க மடியில வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா தான் நினைச்சிட்டு இருக்கேன் நான். திடீர்னு இல்லையா இது எங்க அம்மா கை கிடையாது அப்படின்னு டக்குன்னு நினைச்சு பார்த்தா எல்லாரும் தூங்குறாங்க. எங்க அம்மா 4வது லைன்ல தூங்குறாங்க. அப்போ உடம்பு பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. அபிஷேகத்தை நடத்துறது. அதுக்கப்புறம் மாதிரி வந்து நீங்க அப்படியே ஃபேமிலியோட ஊழியமும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. பொருளாதாரத்துல எப்படி இருக்கு? பொருளாதாரத்துல ரொம்ப பின்மாற்றம். அது அப்புறம் தான் இது வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு இருக்கீங்க, சும்மா பாஸ்டோட போவீங்களா? ஆமா அப்படி இல்லை. அதுக்கப்புறமா வேலை சுத்தமா இல்ல. காய்கறி எல்லாம் அது கூட சரியா இல்ல. சரி சரி சரி. லாஸ் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தி அதனால டைஃபாய்டு ஜுரம் வந்து. ஆனா ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருக்காரு. நானும் பொருளாதாரத்தினால என்னை ஒப்பு கொடுக்க முடியாம என்ன. அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்துட்டு முன்னேற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது எங்க அப்பா இறக்குறாரு. எங்க அப்பா கூட நான் 6 மாசம் பேசல. அன்னைக்கு காலையில தான் எங்க அப்பா கூட 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். எங்க அப்பா எழுந்திருக்கிறார். சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வராங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கூப்பிட்டு வரேன் நானு. எங்க அப்பா ஃபர்ஸ்ட் கேக்குறாரு,
6 மாசத்துக்கு அப்புறமா எங்கப்பா போறேன் அப்படின்னாரு. இல்லை சொந்தக்காரங்க வராங்க போட்டு. சரி 2 பேரும் டீ சாப்பிடலாமான்னு கேட்குறாரு எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம். ஓ எனக்கு ரொம்ப அதுக்கு முன்னாடி ராத்திரி எங்க அப்பாக்கா ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு உங்க அப்பா ஜெபம் பண்ணாது அப்படின்றாரு. அப்போ எங்க அப்பா நான் போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் இனிமேல் எங்க அப்பாவை நான் நல்லா பார்த்துக்கணும், ஆண்டவருக்குள்ள நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க அப்பாவை நான் போயிட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரேன். 8 மணிக்கு என் தம்பி குழந்தைய தூக்கிட்டு கடைக்கு போயிட்டு வராரு. 9 மணிக்கு மேல அப்பா கண்ணு சுத்துதுப்பான்னாரு. சரி உட்காருன்னா அப்பா உட்கார முடியல, கீழே தள்ளுறாரு. அப்படியே கீழே படுத்துட்டாரு. நாங்கள் இங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டல் சுற்றுறோம். அது ஹார்ட் அட்டாக்னு தெரியல, சைலண்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்புறம் தூக்கி ஸ்டாண்டில் போட்டோன்னே சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருத்தம் எதுன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் நல்லா ஒருவேளை சம்பாதிச்சு போட்டு என் கையால் அவருக்கு செய்ய முடியலையே, நான் நல்லா வாழ்ந்தது அவர் பார்க்காம போயிட்டாருன்னு தான் எனக்கு ஒரு வருத்தம். அது அந்த வருத்தத்தை தீர்க்க முடியல. ரொம்ப நாள் அவரை குடிச்சிட்டு அடிச்சிருக்கேன்னு நீங்க, ஸோ அதெல்லாம் நீங்க நல்லா கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அதை நினைச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் வந்து எதை நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் வேலை இல்லாததுனால தம்பிங்கள அம்மாவும் என்ன தம்பிங்க ரொம்ப வெறுத்துட்டாங்க. இவனுக்கு சாப்பாடு, பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கும் நம்மளே ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது வீட்டு விட்டு வெளியே வர. சரி சரி. ஒரு இரும்பு பெட்டி, கொஞ்சம் துணி, 2 தட்டு, 2 கிளாஸ் எடுத்துட்டு 2 குழந்தைக்கு கூட்டி ரோட்ல வரேன். எங்க போறதுன்னு தெரியல. சரி வேண்டாம் வேண்டாம், இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. அப்போ எங்க ஆவிக்குரிய சபைக்கு வரையில ஒரு ஹேண்டிகேப் அவர் பார்த்து கொன்னல நான் எங்க நான் போறீங்க அப்படின்னாரு. இல்லை நான் எங்க போறதுன்னு தெரியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன். நம்ம வீடு பூட்டிக்கு இருக்குன்னா நீங்க போய் அதில் தங்கிக்க, அட்வான்ஸ் எல்லாம் வேணாம், மாசம் 250 ரூபா வாடகை கொடுங்கன்னு 2004. அப்போ நான் அங்க அந்த தெருவுக்குள்ள போறேன். அந்த தெரு ஜனமே எங்களை அப்படி பார்த்துட்டு ஒரு அம்மா கிட்ட வந்துட்டு வயசானவங்க, இந்த வீட்டுக்கு அப்பா வர போறீங்கன்னு. ஆமாம்மா, தயவுசெய்து வேணப்பா, 2 குழந்தைங்க வச்சிருக்கேன். இல்ல 2 பேரும் தூக்கு மருந்து செத்துட்டாங்கப்பா, அதனாலதான் 3 வருஷமா பூட்டு கிடைக்குப்பா இந்த வீடு, இந்த ஆவிகளை இங்கதான்ப்பா செத்துதுக்கு வேணப்பா அப்படின்றாங்க. நானும் எங்க மனைவி பாக்குறோம் ஒருத்தர் பாரு, இந்த வீடு விட்டுட்டோம்னா நம்ம பிளாட் பட்டில தான் இருக்கணும், ஒரு வழி இல்லை, பரவாயில்ல அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வீடு திறந்து பால் அடிஞ்சு வீடு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சரி கழுவிட்டு அப்போ 2 பேரும் கை பிடிச்சு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு எதுவுமே கிடைக்காது, நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த இருள் இங்கே இருக்காதுன்னு சொல்லி கை பிடிச்சி ஜெபம் பண்ணி அங்கேதான் ஊழியமே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே. SVS சபை அப்படின்னு இங்கே தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அங்கேதான் ப்ரேயர் பண்றீங்க. அங்க சூசைட் பண்ண வீடு தானே, ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ஏதோ அங்க நடக்கல. ஆனா 3 வருஷம் யாருமே வராது ஆவிகள் சுத்துது அப்படின்னு. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. சரி சரி சரி. எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. நாங்க அதானே ஜெபம் பண்ணோம். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருளுக்கு இடம் இல்லை. வெள்ளிக்கிழமை உபாச ஜெபம் ஆரம்பிக்கும். சரி 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 சரி. அதுல ஊழியமே பண்ணிடலாம் நினைச்சிட்டீங்க? அப்படியே வேலைக்கெல்லாம் போவேன்னா டோட்டலா 3 நேர ஊழியத்துல சுவிசேஷ ஊழியம் அப்படி போவேன், டாக்ஸ் கொடுப்பேன், அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். சரி. ஒரு வாட்டி காலையில எழுந்துக்கிறேன், என் பசங்க டாடி 2 இட்லி வாங்கி கொடுங்க டாடி, பசி இது நைட்டு சாப்பாடு இல்லை பிள்ளைங்களுக்கு. அப்போ மனைவிட்ட சொல்றேன், பிள்ளைங்களை வச்சுக்கோ நான் அப்படி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பைபிள் எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டாண்டா இங்கெல்லாம் வசனம் போர்டு ஒட்டி இருக்கும், கிறிஸ்டின் வீடு. அங்க வீட்டு வாசல போய் பைபிள் வச்சு நிற்பேன். நம்மளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 ரூபா கொடுப்பாங்க காணிக்க. இந்த பைபிள் கையோட அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பார்த்தா நம்ம பாஸ்டர்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா யாருமே உள்ள கூப்பிடல. ஆனா ஒருத்தர் மட்டும் 10 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. நைட்டு வந்து பிள்ளைங்க தூங்குதுங்க, மா 10 ரூபா ஆண்டவர் காணிக்க கொடுத்துருக்காருமா, காலைல நீ 4 பிள்ளைங்கெல்லாம் டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு படுக்கிறோம். அது டிசம்பர் மாதம். தெரிஞ்ச ஊழியக்காரன் காலையில 5 மணிக்கெல்லாம் கேரல் டான்ஸ் வந்துட்டாங்க. அவர் வந்து பேண்டு வாசிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு. எங்க மனைவி சொல்றியோ கதவு திறக்காத, இருக்கிறது 10 ரூபா, நேற்று கூட குழந்தைங்க எதுவும் சாப்பிடல, இதுவும் கொடுத்துட்டோன்னா பட்னியா தான் படுக்கணும். சரி கம்முன்னு நிக்கிறேன். அந்த ஆளும் போற மாதிரி இல்லை. அவர் யாருன்னா இந்த காலங்கள் கடந்து போனதை கேஸ்ட் வெளியிட்டது யோனா புஷ்பராஜ். சரி 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 சரி. அவர் தான் இன்னும் சத்தம் ஏத்துலன்னு ஏத்துறாரு.
அப்புறம் ஊழிக்கண்ண நான் சொன்னேன், ஊழிக்கண்ணை வெளியே நம்ம நிப்பாட்டக்கூடாது, பரவாயில்லம்மா பார்த்துக்கலான்ட்டு கதவை தந்து அந்த 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி சரி அனுப்பிச்சிட்டு 10 ரூபா தான். 10 ரூபா தான். அப்புறம் காலைல எழுப்பாதாங்க, காலைல மறுபடியும் எப்படி போயிட்டு வரேன்றேன். அதுக்குள்ள வந்து கதவு தட்டுறாங்க, விழிஞ்சிச்சு. யாருன்னு பார்த்தா அந்த தெருவில் ஒருத்தன் ரவுடி இருக்கிறோம், பெரிய ரவுடி. சரி சரி அவரு எனக்கு பெரிய ஆள் தான். அவங்க மனைவி வந்து கதவு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப், ஐயோ இருந்தாலும் நைட்டெல்லாம் சத்தம் போட்டு போய் சந்தைக்கு வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வரலாமான்னு கேட்டாங்க. சரி உள்ள வந்து திட்டு போறவங்க போல இருக்கன்ட்டு வாங்கம்மா உள்ள அப்படின்னு. திடீர்னு புடவை எடுத்து முக்காடு போட்டு எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்களேன் அப்படின்னா. சரி என்னடா சண்டை போட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஜோம் பண்ண சொல்றாங்கன்னு ஜோம் பண்ண உடனே அந்த அம்மா ஒரு காணிக்கை கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. பார்த்தா 50 ரூபா தெய்வன் காணிக்கை கொடுத்தாங்க. அன்னைக்குதான் நாங்க கொடுக்கறதுல நான் கத்துக்கிற விஷயம் அது. விதைக்கும் போது சரியான விதைச்சோம், கத்தருக்காக அதை கண்டிப்பா கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்க வைஃப் சொன்னாங்க, எத்தனை பேர் வேலை செஞ்சு ஊழியம் செய்யலையா, நீங்க ஏன் வேலை செஞ்சு ஊழியம் செய்யக்கூடாது, நம்ம தான் வளர்ந்தவங்க, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, அதுங்க பட்னி எப்படி இருக்க முடியும் போது எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் கீப் கம்பெனி போயிட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலை நைட்ல வேலை செஞ்சுட்டு பகல ஊழியம் செய்யலான்னு போய் கேட்டு வந்துட்டேன். வந்து பதக்கிறேன், லூக்கா 9:62 படின்னு சொல்லி தொடையில ஒரே சத்தம், ஒரு அடி. உச்சி எழுந்து பார்த்தா யாருமே இல்ல. படி லூக்கா 9:62 வசனம், அந்த அதிகாரத்துல கடைசி வசனம் தான். கலைப்பெண் மேல் கை வைத்து பின்னிட்டு பாக்குறவன் எவனும் என் ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்ற. அப்புறம் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் முழு நேரமா ஊழியம் செய்யறேன். அப்படிதான் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சீங்க இல்ல, ஒவ்வொன்னாதான் பண்றீங்க, அந்த வீட்டுல வச்சுதான் ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க வேலைன்றது ஏச்சு டிராக்ஸ் கொடுக்கதான் போவீங்க இல்லையா? அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஊழியம். உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப எப்படி ஒரு ஊழியத்துல ஒரு சின்ன ஊழியத்தை அப்படியே பண்ணிட்டு டாக்ஸ் ஊழியம் அப்படியே பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் சபை ஊழியத்தை தரிசனம் காட்டுறாரு. நான் வேணான்னு சொல்றேன், என்னால முடியாது ஆண்டவர். யாருமே இல்ல சபை ஊழியம், இல்ல மக்கள் கிடையாது, என்னத்தை ஆரம்பிக்குது, பொருளாதாரம் கிடையாது, மக்களும் கிடையாது, தேடி போன செருப்பு, நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல சாப்பாடும் கிடையாது. சரி சரி ஆண்டு சொல்ற இந்த இடத்துல போய் இடம் பாருன்றாரு. அந்த இடம் பார்த்தா பக்கா முருகர் பக்தர், அவரு ட்ரெஸ் வச்சிருக்காரு. நான் எப்படி போய் கேட்பேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வேற இடமா இருக்குமான்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு சொல்றாரு, ஏதோ இந்த 2 தென்னை மரம் தெரியுது மொட்டை மாடியில இருந்து பார்த்தா அந்த தென்னை மரம் உனக்கு தான் அடியாளம் அப்படின்றாரு. நான் சுத்தி பார்த்துட்டு அப்படி போறேன், அந்த பிரஸ்கார கூப்பிடுறாரு, கோபி இப்படி வாங்கினாரு. நான் பழைய ஆளா இருக்கும்போது அவர் தெரியும், ரசிக்கப்படுறது தெரியும். ஆனா சொன்னேன், ஆனா நம்ம மொட்டை மாடி மேல காலியா இருக்குது, யாராவது ஆள் இருந்தா சொல்லு அப்படின்னாரு. ஆனா எதுக்கு தானே சர்ச்சு கூட கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், எவ்வளோ நான் அட்வான்ஸ் இருந்தேன், 50,000 ரூபா அட்வான்ஸு அப்படின்னாரு. சரிண்ணா நான் சொல்கிறேன், நான் பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே ஜோம் பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சு மறுபடியும் அவரே கூப்பிட்டாரு. என்னப்பா ஆச்சுன்னா, இல்லை நான் அவ்வளோ அட்வான்ஸு கஸ்டமர் தான் சொன்னேன். சரி 30,000 ரூபா கொடுக்க சொல்லுப்பா, நான் செட்டெல்லாம் போட்டு படிக்கட்டெல்லாம் கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேன்ட்டு மறுபடியும் 1 வாரம் கழிச்சு அவரே கூப்பிட்டாரு. என்ன பாடம் கொடுக்கல, என்ன ஆச்சுன்னு. ஆனால் ஒரு 15,000 ரூபாய்னா முடியுண்ணே, 2,500 ரூபா வாடகை, 2,000 ரூபா வாடகை 2006 ஸ்டார்ட். சரின்ட்டு அதுக்கப்புறம் அந்த 15,000 ரூபாய் ஜோமெண்ட் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸிங்க எல்லாம் வந்து ஊழியக்காரங்க அதுக்கு ஒரு உதவி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கதான் ஸ்டார்ட் பண்ணி டியூப் லைட் கூட கிடையாது, ஓப்பன் அன்னைக்கு. ஒரு பாய் கிடையாது, தார் சீட்டு மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க, படிக்கட்டு கட்டி கொடுத்தாங்க. அதான் ஊழியமே ஸ்டார்ட். சாயந்தரம் 5:30 மணி 6 மணி கூட பாய் கிடையாது. சரி, அப்போ எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்கல்ல, ஒருத்தர்கிட்ட சொல்லன்னு, அந்த அக்கா தான் எனக்கு 3 பாய் வாங்கி கொடுத்தாங்க, 3-4 பாய் வாங்கி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கெட்டு போய் கட்சியில இருக்கான்னு நம்பாரு, அவன் வந்து ஒரு 500 ரூபா 300 ரூபாய் கொடுத்தான். மிச்சிருக்கு. என்கிட்ட சின்ன ஒரு பழைய பட்டன் போன் இருந்தது, கீழே எலக்ட்ரிஷியன் கடை. அவங்க கையில இந்த பட்டன் போனை வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 4 டியூப் லைட் கொடுங்க, எனக்கு சர்ச்சு ஓப்பனிங்க. அது வாங்கி வச்சு டியூப் லைட் கொடுத்தாரு. பிரசங்கம் யாருன்னா ஒரு ஊழியக்காரர் ஓப்பனிங் பண்றாரு. சரி, அவரு நல்ல மூத்த மெசேஜ் வந்து ஸ்டீஃபன். அவர் தானே, அவர் தான் ஃபர்ஸ்ட் வரிச்சனைக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் கூப்பிட்டு வரேன். அப்படியா? அவரும் அவங்க ஒய்ஃப் வராங்க. சரி, அவங்க என்ன நினைச்சு சர்ச்சு ஓப்பன் இது என்னன்னா பெருசா சூப்பரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தோன்னா அவங்க வந்துட்டாங்க, ஃபேன் கிடையாது, எதுவுமே கிடையாது.
ஆனா நம்ம ஜனங்க ஒரு 20-30 பேர் வந்தாங்க. சரி 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 சரி. அந்த பிரசங்கம் பண்ணிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஃபேன் வாங்கி கொடுத்தாரு. ஆபீஸ் வர சொல்லி அப்படியா? அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. சரி 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 சரி. ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு 20 பேர் தான் சும்மா கூப்பிடுறீங்க ஆரம்பிச்சு. முதல் சபைக்கு 2 வருஷமா 3 பேரை வச்சுதான் சபையே நடத்தினேன். 2 வருஷமா நாங்களே காணிக்க போகணும், நாங்களே எடுத்துக்கணும். அப்ப ரொம்ப டிஃபிகல்ட் இல்ல? அப்ப நீங்க எப்படி பண்ணீங்க? ஏன்னா பிள்ளைங்களை வளர்த்தீங்க, குடும்பத்தை எப்படி பார்த்தீங்க? ஒரு ஊழியக்கார மாசம் 200 ரூபாய் கொடுப்பார் ராய்புரம். சரி சரி சரி. அந்த 200 ரூபாய்க்கு அவுட் சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவேன். அவங்க வீட்டு வாசல்ல 2 மணி நேரம் நிக்கணும் அந்த 200 ரூபாய்க்கு. அந்த 200 ரூபாய் வாங்கிட்டு வந்து ரேஷன் வாங்கி 2 மணி நேரம் நிக்கணும்னா ஏன் நிக்க வச்சிருவாங்க? வெயிட் பண்ணி வைப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டு அவங்க வந்து இவங்க வரது சந்திச்சுக்கின்னு கிண்டிச்சு அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. இப்போ சில இடத்துல வந்து நம்மள கூப்பிடுவாங்க மெசேஜுக்கு எதை திடீர்னு காணிக்கே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏன்னு கேட்கவே முடியாது. ஒரு வாட்டி எங்க ஆவிக்குரிய ஒரு பாசஸ் மீட்டிங் நடத்துறாரு. சரி சரி சரி. ஆமா முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க குப்பை. சஸ்பெண்ட்குள்ள போய் அடிச்சுக்கிச்சு ஃபுல்லாவே. லாஸ்ட் எனக்கு சாப்பாடு கிடையாது. எங்க பாஸ்டர் ஃபாரினர் வந்திருந்தாங்கல்ல அவங்களுக்குள்ள போயிட்டாரு. கொஞ்ச நாள் இது பார்த்துக்கோ, இதெல்லாம் கிளீன் பண்ணிடு. அந்த ஹால் கொடுத்த மேனேஜர் வந்து கத்துறாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரின்னு பார்த்தா யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. தண்ணி ஹாலில் வந்திருக்கு, அடைச்சிக்கிச்சு. ஃபேன் செட்டு கைட்டு சஸ்பெண்டுக்குள்ளே இறங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பாஸ்டர் வருவார், ஏதோ சாப்பாடு கொடுப்பாரு, காசு கொடுப்பாருன்னு உட்காந்துருக்கேன். வந்து பார்த்தாரு, தோலில் தட்டினாரு, சூப்பர்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணாரு. சரி நீ கிளம்பி வீட்டுக்கு நான் கிளம்பிடுறேன்னு போயிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய வாட்டி இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய. எத்தனையோ இடத்துல ஊழியம் போய் பட்னியாக வந்தது, பின்னாடி தள்ளி உட்கார சொன்னது, என்னோட கனமானவங்க வந்துட்டாங்கன்னா என்னை எழுந்திருச்சு அப்படி போய் உட்கார சொல்றது, இந்த அவமானங்கள்லாம் பட்டிருக்கேன். அப்புறம் எப்படி சர்ச்சு குரோத் ஆகுது? ஆமா கொஞ்சம் 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 அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் நாங்க நிறைய ஸ்ட்ரீட் மீட்டிங் எல்லாம் போட ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ரீட் மீட்டிங் எல்லாம் போட்டு அங்கங்க போய் ஜனங்களை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சொந்தக்காரங்க பந்தங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அப்படி பண்ண ஆரம்பிச்சோம். ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணோம். அப்படி சபை பெருக ஆரம்பிச்சு. சபை பெருக ஆரம்பிச்சுதான் நாங்க சொந்த இடத்த இந்த ரோடு மெயின் பிரிட்ஜி ஒன்று வரும், நேர போன பிரிட்ஜி இருக்கு. சரி சரி. அந்த பிரிட்ஜி கட்டிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வீடெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்க வீடு கூட போவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணோம், இந்த வீடு போலன்னா இந்த இடத்த ஆண்டவருக்கே நம்ம கொடுத்துடலான்ட்டு என் தம்பின் கிட்ட அம்மா கிட்ட பேசிட்டேன். சரி. அதே போல போல அப்போ நாங்க ஜெபம் பண்றோம், இந்த வீடை நம்ம சபை கட்டிடலாம், ஆண்டவர் கொடுத்துடலான்ட்டு சபை விசுவாசிகளோட கூட பேசுறோம். எல்லாம் ஓகே பண்ணி ஃபவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 52 நாள்ல நம்ம சபை காட்ட போறோம். சரி. தீர்மானம் நெகேமியா கட்டினது போல நாக்குல ஒரு வலி வருது. சரி. அது கண்ணாடியில பார்த்தா நாக்குல ஒரு புண்ணு இருக்கு. 52 மணி நேரம் நாங்க சங்கீத ஜபம் பண்றோம், 21 நாள் உபாசம் ஜபம் பண்றோம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷன் போட போறோம். எனக்கு ஒரு சோதனை எப்படி வருது பாருங்க. அப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எதுக்கு இது வந்தது அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் கிட்ட காட்டோன்னே அது பயாப்சி பண்ணணும். அப்போ பில்டோத்துல பயாப்சி பண்ணும்போது ரிசல்ட் சரியா வரல, நாக்கு இழுத்து கட் பண்றாங்க கொஞ்சம். சரி. பயாப்சி ரிப்போர்ட் சரியில்லை, அப்போலுக்கு அனுப்புறாங்க, அது ரிப்போர்ட் சரியில்லை. அப்புறம் இன்னொரு டாக்டர் போய் பார்க்க சொல்லி பில்டோத் டாக்டர் சொல்றேன், நான் போய் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா அங்க போனா ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னாங்க. அந்த 50,000 ரூபாய் தான் நான் சபை கட்டிட்டு வந்து என்னுடைய மைண்டு. சரி ஓகே. அவர் ஒரு நாள் 2 வாரம் வேலை நடந்துகிட்டே இருக்கு, சர்ச்சு வேலை. ஃபோன் பண்றாரு, ஏன் சார் கோபி எப்படி இருக்கீங்கன்னு. சார் நீங்க யாருங்கன்னா, நான் பில்டோத் டாக்டர் பேசுறேன் அப்படின்னு. இல்ல சார் அப்படியே தான் இருக்கேன்னு. ஏன் போய் பார்க்கல? இல்லை சார் 50,000 ரூபாய் செலவாகும்னாங்க, நான் போகல அப்படின்னு. சரி, ஓமந்தூர் மவுண்ட் ரோட்ல இருக்கு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இது புதுசா திறந்து இருக்காங்க, நல்லா பாக்குறாங்க, நீங்க போய் அங்க பாருங்க அப்படின்னு. அப்ப எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இந்த பீட்டர் பெருமாள், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு. அவர்கிட்ட சொன்னோடனே நம்ம தம்பி ஒருத்தன் விஸ்வாஸ் எங்க வேலை செய்யறப்பா, வா போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாரு. அங்க பார்த்த உடனே மறுபடியும் அவங்க பயாப்சி பண்ணாங்க, மறுபடியும் கட் பண்ணி பயாப்சி அனுப்புறாங்க. பிளட் ஊத்தும், நாக்கி இவ்வளவு பெருசாயிடும். 15 நாள் எதுவும் சாப்பிட முடியாது. 2வது வாட்டி கட் பண்றாங்க. அப்ப சொல்றாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க,
உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன்றாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு நாளைக்கு போக போகிறோம், லேபுக்குள்ளே போகிறேன். லேபு நர்ஸு பார்த்தாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ரிசல்ட் வேணுங்க. சரி பேர் சொல்லுங்கன்னா கோபி அண்ணா. அப்படி ரிசல்ட் பார்த்து என் ரிசல்ட் பார்த்துட்டாங்க, என்னை இப்படி பார்க்குறாங்க. என்னம்மா வந்திருக்கு சொல்லுமாண்ணா. சார் நீங்கள் போய் யாராவது கூப்பிட்டு வாங்க சார். இல்லை பரவாயில்ல. இல்லை சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டு வாங்க, அண்ணா தம்பி யாராவது கூப்பிட்டு வாங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. சார் உங்களுக்கு நாக்கில் கேன்சர் வந்திருக்கு சார் அப்படின்னாங்க. அப்போது